இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ராசியில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பாடா இனிமேல் நான் பொழைச்சிக்குவேலாம் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உண்டு. அதே போல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் வரார். அப்போ லாபங்கள் நிறைய உண்டு. பண வரவுகள் உள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ரிஷப ராசி என்பவர்களுக்கு குருவுடைய 2ஆம் இடத்துல வரும்பொழுது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் வருவது மிக மிக சிறப்பு. திருமணமானவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீக ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போயிருப்பீங்க பூர்வீக சொத்துல. அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாகவும் 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது.